சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வருகின்றார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். இரண்டாவது சுற்று வாக்குகளும் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். தாவேகா சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியிலும் முன்னிலையை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் எல்லாம் இது கிடையாது. கிட்டத்தட்ட 500க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே இரண்டாவது சுற்று வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மூத்த அமைச்சர் என்று யாரெல்லாம் எங்கெல்லாம் போட்டியிட்டார்களோ அங்கே எல்லாம் தற்பொழுது விசில் சின்னம் முன்னிலை பெற்றிருக்கின்றது. சென்னைக்குள்ளாக சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியிலும் ஒரு தீர்க்கமான, ஒரு திடமான முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். இதுவரை எண்ணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் முடிவுகளிலே 234 தொகுதிகளில் இருந்தும் நமக்கு வந்திருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் கிட்டத்தட்ட 100 இடங்களை தொட்டுவிட்டது. தாவேகாவினுடைய முன்னிலை தொடர்ந்து பின்தங்கி கொண்டிருக்கின்றார். சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியிலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுகவினர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இப்பொழுது திமுகவினர் உடைய எண்ணங்கள் என்ன? ஏனென்றால் 2 சுற்று வாக்குகள் தான் எண்ணப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் இது மாறி அமையலாம். மீண்டும் திமுக முன்னிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. ஏனென்றால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டப்பேரவை தொகுதியெல்லாம் திமுகவினுடைய மற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சொல்லும் பொழுது இந்த தொகுதி முன்மாதிரி தொகுதியாக இருக்கின்றது, சேப்பாக்கத்தை போன்று நாங்களும் செய்ய வேண்டும், துணை முதலமைச்சரை போன்று எங்களுடைய தொகுதிக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் என்றெல்லாம் சொல்வார்கள். சேப்பாக்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தொகுதியாக அந்த தொகுதியை மாற்றி காட்டியவரான துணை முதலமைச்சருடைய தொகுதி. எனவே அது எப்பொழுது வேண்டுமானாலும் மாறி அமையக்கூடும். மீண்டும் துணை முதலமைச்சர் அவர்களும் எழுச்சி பெற்று முன்னிலையை பெறக்கூடும். ஆனால் இப்பொழுது 2 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் துணை முதலமைச்சரையும் பின்தங்க செய்திருக்கின்றார்கள் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சேப்பாக்கத்தில் 2வது சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பின்தங்கி இருக்கின்றார். மற்றொரு பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவரும் பின்தங்கி இருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மூத்த அமைச்சர்களாக களத்தில் இறங்கியவர்கள், முதலமைச்சர் வேட்பாளராக களத்தில் இறங்கியவர்கள், பல்வேறு தொகுதிகளில் அவர்கள் 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் பல இடங்களிலே அவர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. தாவேகா ஒட்டுமொத்தமாக அனைத்து தொகுதிகளிலும் சென்னைக்குள்ளாக தங்களுடைய முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, அடுத்தடுத்த சுற்றுகளில் எவ்வளவு முன்னிலையை பெறப்போகின்றார்கள் என்பதுதான் இன்னும் சற்று நேரத்திலே சென்னை அண்ணா அறிவாலயத்தினுடைய காட்சிகளையும் நாம் பதிவு செய்ய உள்ளோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.